لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا الله حيثما كنتم وأتبعوا السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்று முழுதாக அறிந்து விலக்கி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியனுக்கும் அவ்வாறு தாங்கள் அனைவர்களுக்கும் ஒத்தியத்தும் நசீகத்தும் செய்து வருகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு சில தேவைகளை அல்லாஹ்வாக ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முறையையும் அல்லாஹ் ஆகி கொடுத்திருக்கிறார். அந்த முறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மேலான குர்ஆனின் மூலமாக மேலான ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகிறார். உங்களோட வாழ்க்கைக்கு தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறையும் இதுதான். எந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தனது தேவைகளை ஆண் விரும்பிய அடிப்படையில தனது மனசுக்கு விருப்பமான உலகம் போகக்கூடிய போக்கில மேலானவர்களே இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வார்களோ அவர்கள் முதலாவது அல்லாஹ்வுடைய பார்வையிலே குற்றவாளிகளாக மாறுகிறார்கள். இரண்டாவது வாழ்க்கையை தோற்று விடுவார்கள். வாழ்க்கையிலே கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை வாழ்க்கையிலே விரும்பி வர முடியாத குழியில விழுந்துடுவாங்க. மிகப்பெரிய கைது எடுத்த வாழ்க்கையில உலகத்திலும் ஆகிறதிலும் கொண்டாடுகிறார். அதனால முதலாவது நாங்கள் யாரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம், நானும் நீங்களும் படிக்க வேண்டிய முதலாவது பாடம், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் வெற்றி கிடைக்கணுமாக இருந்தால் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, ஆணையும் ஹதீஸையும் வைத்து வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னார். வாழ்க்கையில சோதனைகளே, உதாரணமாக பசியுடைய தேவை சாதாரண விஷயத்தான். ஆனா இந்த சாப்பாட்டுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் ஒரு முறையை காட்டியிருக்கிறார். ஹலாலான சாப்பாட்டுடைய முறை, அதை சாப்பிடக்கூடிய முறை. வேளாண்மைகளே, அதுக்கு மாற்றமாக ஹராமான உணவுகளை கைவிட்டால் அல்லாஹ் குற்றவாளி மட்டுமல்ல நஷ்டவாளி. அதுக்கு பின்னால பெரிய கைசேதங்களை சந்திக்கவா. வேளாண்மைகளை ஒவ்வொன்றும் வியாபாரம் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை சகாயத்துக்கு வாழ்க்கையில தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செல்வம் பணம் வாழ்க்கையில தேவையா இதை திரட்டுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஹலாலான வியாபாரத்துடைய முறை, மாற்றமான முறை இருக்குது. அது லட்சியுடைய முறை, அதுல கை வைக்கிறவா, இதுல போங்க அதுல போகவா. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ஒரு நிலையம்தான் மனிதர்களுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இயற்கையாக உருவாக்கக்கூடிய பசி, யாராவது எங்கேயாவது டாக்டர் மெடிசின் கொடுத்து ஒரு மனித கொடுத்து உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல. இயற்கையாக அல்லாஹ் உருவாக்குறான், தாகம் அல்லாஹ் உருவாக்குறான். எல்லாவர்களே இதை போலதான் வாழ்க்கையில ஒரு வயதை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமணக்கூடிய தேவையை இது பண்ணுகிறான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் பக்கம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் பக்கம். மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பைஹகியுடைய அபூ தாவூதுடைய ரிவாயத்திலே பதிவாக இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய யாருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றதோ, மன் யுரித லஹு வலதுன், யாருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றதோ ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு, அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைக்கட்டும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கட்டும். மூணாவது கடமையாக சொன்னாங்க, வாப்பான கடமை. மூணாவது சொன்னாங்க, பருவ வயதை எட்டிவிட்டால், பருவ வயதை எட்டிவிட்டால் என்ற கருத்து என்ன? விருப்பங்கள் ஒரு மனைவியின் பக்கம், கணவனின் பக்கம் தேவைகள் உருவாகியிருக்கிறது. காசு போக்கு காரணங்களை சொல்லி, வேற ஏதாவது ஒரு சில்லற பிரச்சனைகளை சொல்லி அதை நீங்க தாமதமாக்காம அவர்களுக்கு அப்போது அவர்களுடைய அந்த நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு என்று சொன்ன அந்த சிறந்த காலத்திலே பெண்களுக்கு தலைவி அவர்களுக்கு மனம் ஒதுக்கி கொடுக்கப்படுகிறது. வேளாணவர்களே, அவர்களுடைய வயது இன்னும் சில கருத்துற ஆசிரியர்களுடைய கருத்துக்களை 15 அரை வயதுள்ளதா, 15 வயதும் 5 மாசமும் அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மருமகனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றை முன்மாதிரியாக காட்டுவார்கள். முன்மாதிரியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு வந்தார்களோ அதை வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனை தெரிவு செய்யும் போது முன்மாதிரிக்காக எப்படியும் தெரிவு செய்யலாம். தனது திருமணத்தை 25வது வயதிலே 40வது வயதிலே பெண்ணை திருமணம் முடித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால் மகளுடைய திருமணம் மேலானவர்களே 21 வயதுடைய மாப்பிளைய கண்ணியமான கோணங்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில இபாதத்தாக இருக்கிறார். ஆனா நேரா மற்ற பக்கம் அடுத்த பக்கம் மேலானவர்களே ஒரு பயங்கரமான மாதத்தை சமூகத்துக்கு தடுத்திருக்கிறார். தேவைகள் வரும், ஆசைகள் வரும், விருப்பங்கள் உண்டாகும். கணவனுக்கு மனைவியின் பக்கம், மனைவிக்கு கணவனின் பக்கம், ஆணுக்கு பெண்ணின் பக்கம், பெண்ணுக்கு ஆணின் பக்கம் தேவைகள் உண்டாகும். அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக ஒரே ஒரு முறை இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய முறை. அதை தனித்த ஏனைய எல்லா முறைகளும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நீந்தப்பட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. அவர்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள்.
வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுடைய மனைவிமார்கள் அல்லது அவர்கள் அறிவைகள வழக்கம் சொந்தமாக்கிக் கொண்டு அவர்களுக்கு அடிமை. மனைவி திருமணம் முடித்த தனது மனைவி அல்லது அடிமைகள் என்று சொல்ற ஒரு வழக்கம் அன்றைக்கு காலத்தில் இருந்தது. அப்படி இருந்தால் அவர்களுடைய விஷயத்திலே இவர்கள் தனிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தனிப்பாளர்களாக ஆக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்கு அங்கால் யாரெல்லாம் இந்த வழிமுறைகளை பேசுகிறார்களோ ஒரு மனிதரை அந்த வினாவுடைய பாவத்துக்கு கொண்டு சேர்த்து கேட்காம அந்த எத்தனையோ பாதுகாப்பு வசங்களை அந்த கரியர்களை போட்டு முதலாவது பாதுகாப்புதான் அந்த வயசுல நாங்க முடிச்சு கொடுக்க வேண்டியது. மேலானவர்களே உரிய வயதுல நல்லா முடிக்கப்பட்டிருக்கோம். இரண்டாவது அல்லா போட்டுக்கிற கரியர் என்ன தெரியுமா? நீங்க உங்க மனைவியோட வாழுவது மனைவியோடு வாழுவது ஆச்சரியம். மனைவியோடு வீடு புழுவதும் சதப்பாதா என்று கேட்டார்கள். உங்களோட மனைவியோடு செல்லமாக பாசமாக அவருடைய வாயிலை விடக்கூடிய ஒரு கவனம் மனைவிக்கான குடும்பத்துக்கான செலவழிக்கக்கூடிய பணம் சொன்னார்கள். நிஜாமுடைய தராசில குடும்பத்தோடு மனம் முடித்து வாழ்வது ஏன் தெரியுமா? அதை அவன் அராதிலே செய்தால் அவருக்கு காலம் குற்றம் கிடைக்குமா இல்லையா? வழியிலே செல்வது அவருக்கு நன்மை வந்திருக்கான். எந்த மதத்திலையும் திருமணம் என்று சொல்வது எல்லா மதத்தவர்களும் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் திருமணத்தை விவாதத்தாக மனைவியோடு வீடு கூடுவதை விவாதத்தாக செலவழிப்பதை விவாதத்தாக ஆகிய ஒரே ஒரு மார்க்கம் ஏன் தெரியுமா? உலகத்தில எந்த மதத்திலையும் தவிர்க்காத பயங்கரமான ஒரு கரியரை போட்டு ஒரு தடுப்பு சட்டத்தை போட்டு மனிதனை பாதுகாப்பு. இதை ஒன்று போதாவா, ரெண்டு போதாவா, மூணு போதாவா, 4 மொழி ஆனாவர்களே சமூகத்துக்காக 2, 3, 4 யோசிக்க ஆனம் கொண்டு கொள்ளலாம், அதை பேசிக் கொள்ளலாம், அதை தலையில கொண்டு கொள்ளலாம், அதை பற்றி சும்மா பெருசா பேசிக் கொள்ளலாம். வேளாண்மைகளே அல்லாஹுடைய வழிமுறை, ஆணுடைய வழிமுறை, கையுடைய வழிமுறை இன்னொரு வழிகளை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். அதெல்லாம் தெரியுமா? உங்க மனைவியோடு நீங்கள் வாழும் போது தொழில்களை பற்றி, ஹஜ்ஜ பற்றி, நோக்க பற்றி, ஏதாவது பற்றி, மைதானத்தை பற்றி, மீதானுடைய பலத்தை பற்றி, பாடத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி பேசிய மக்கள் முக்கியமான ஒரு காலத்தை தடுக்கிறது. பேரளவின் காலை குடும்பமாக வாழாமல் நீங்கள் மனைவியை அல்லாஹ் ஹலாலாக்கிய விதத்திலே மேக்சிமம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதுல எப்படி விருப்பமோ உங்களுடைய மனைவி
விளக்கத்தை நாடி நீங்க மக்கள் விரிவாக இருக்கிறாங்க. நேரம் யாராவது ஆச்சரியப்படலாம், எப்படி விருப்பமோ, எந்த விதத்தில் விருப்பமோ, எந்த முறையில் விருப்பமோ, எந்த அமைப்பில் விருப்பமோ, எப்படி விருப்பமோ, எப்படி விருப்பமோ உங்களுடைய விவசாயத்தை நீங்கள் விவசாயத்தை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது வந்து இஸ்லாம் போகும் ஒரு தடுப்புரை. எப்படி வேண்டுமானாலும் மனைவியை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பாடம் உங்களோட கட்டுப்பாடு ஒன்றுதான். யாருக்கும் சொல்லலாம் எனக்கு கட்டுப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இது சொல்ல ஏதாவது ஒரு உறுப்பை இஸ்லாம் குர்ஆன் நபிக்காது. இந்த உறுப்பை பாதுகாத்தால் உங்களுக்கு அந்த 24 பாவத்தை என்று கண்டித்துக் கொள்ளலாம். அதை நான் உறுப்பு சொல்லை முஃமினீன யகுது மின் அன்சாரிஹிம் ஓவியர்கள் சொல்லலாம். நாம் பார்க்காம யாருக்கும் சொல்லணுமா? அப்படி சொல்லுவது சரியா? அது புத்திக்கு பெறுகிறதா? ஆண்மையெல்லாம் பெண்கள் பண்ணலாம் இருக்குது என்று சொல்வது புத்திக்கு பண்ணுவார். இந்த மனிதருக்கு அப்படி பேசுவா? ஏன் அல்ல இயலாத ஒன்றை சொல்லவில்லை, இயல்பான முடிவுமான ஒன்றை சொல்கிறார். நாளைய பாதுகாத்துக் கொள்ள அப்படி பாதுகாத்து அவர்களுடைய நல்வினத்தை எழுதப்படுகிறாங்க. ஆகையை பாதுகாப்பவன் நல்வினத்தை ஹராமிலிருந்து பாதுகாப்பான். மேலானவர்களை அடுத்த ஒரு பாதுகாப்பு தேடி இஸ்லாம் போட்டு வந்திருக்கு. நீங்க எத்தையும் ரசூலும் صلى الله عليه وسلم إلا ومعهما ذو محرم أو كما قال صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவர்களுக்கிடையே அதாவது சொன்னாங்க சொல்லலாம், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மஹரமுடைய ஒரு இடைவெளி இருக்கும். சொன்னாங்க சொன்னாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மஹரம் இல்லாத ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில இருந்தால் அவர்களோடு மூணாவது ஆளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்று சொல்வது அவர்களுக்கு தாண்டி ஒரு தேர்ந்த எங்களுக்கு வாழ முடியாது. அது மனித இயல்புக்கு நல்லமாக சொன்னதெல்லாம் மனித இயல்போடு மனிதர்களுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் எது பிராக்டிக்கலோ அதுதான் இஸ்லாமுக்கு அன்றாட ஒரு பிராக்டிக்கல் கிடையாது. அப்படி சொல்லுகிறார்களா யாராவது? எனக்கு பிராக்டிக்கல் பெண்ணோட கையை இருக்க போகும்போது ஒரு அறாமான சிந்தனை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் மேலானவர்களே அவர் பொய் சொல்லுகிறார் அல்லது அவரை விஷயத்தில் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். வெளியமான சகோதரர்களே, அல்லாவின் நிலையார்களே, அது இருக்கலாம், என்னுடைய யாரா இருக்கலாம். மேலானவர்களை அனுப்பிச்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இடத்தில் இருக்கிறது ஹராம். அதே ஒரு டாக்டர் அல்லது ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தாலும் சட்ட
காலத்துடைய உலமாக்கள் ஒரு கட்டான நிலைமை என்று சொன்னாலும் மகரம் இல்லாத ஒரு பெண்ணோடு ஒரு டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு தனியாக இருக்கிறதும் ஹராம். அந்த ஹராம் நடக்காமல் இருப்பதற்கு அல்லது இந்த பெண்ணுக்கு மகரமான ஆணை அழைச்சிருக்கணும், அல்லது இந்த டாக்டர் தனியத்தான் ஏதாவது ஒன்றை செஞ்சு பண்ணணும். இங்கு இருந்தால் உதாரணமாக ஒரு கைப்பற்றி ஒரு டாக்டராக இருக்கிறார், அவரை ஒரு பேஷண்டோட தனிய பேசணுமா, அவர் ஓப்பனாக இருக்கணும். இல்லையா அதிலையும் கஷ்டமா இருந்தா ஒரு ஓப்பனி அந்த லோட இருக்கணும், கிராஸ் ஓப்பனி அந்த லோட இருக்கணும். அதுக்கு மேலான ஒரு நிலைமையாக இருக்கிறதா ஒரு சிசிடிவி கனவுடைய ஒரு கனவாவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாம் போட்ட தடை அவர்களை நான் சமூகம் நிறைய செயலாக இருக்கிறாங்க. அநிலையாக பெண்கள் ஒரு இடத்தில் இருப்பது ஆபீஸ்ல அவர்களை பயங்கரமான பாவம் ஷைத்தான் இருக்கிறார். மூணாவது ஷைத்தான் இருக்கிறார். நான் தான் எங்களை பாதுகாப்பு பேசினா அன்புக்குரிய இனிய அன்பின் இனிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, கண்ணியமான பெரியார்களே, நேரம் யோசிக்கலும் மேலானவர்களே, எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியுமா? நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு சஹாபா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஏலாம் செய்றாங்க. ஃபங்க்ஷன்ல இல்ல, வெட்டிங் ஹால்ல இல்ல, எங்கட தேவஸ்தலங்கள்ல இல்ல, எங்கட இன்னொரு அந்த இடங்கள்ல அல்ல, மஸ்ஜிதுடைய எல்லையில் விவாதத்திற்காக வந்தப்படும் சொல்கிறார்கள். அழகான புத்திமதி மஸ்ஜிதுக்கு சொல்ல வரக்கூடிய ஆண்களே, உங்களுடைய தப்புகளில் சிறந்த பெண்களே, பெண்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ளும் முன்தப்புதானே சிறந்தது. பெண்களே, நீங்க ஒவ்வொரு பகுதியில நீங்க இருக்கக்கூடிய தப்புகளில் சிறந்த சின்னுக்குள்ள தப்பு சிறந்த தப்பு, முன்னுக்கு வார தப்பு கெட்ட தப்பு. சஹாபா சஹாபியா ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்கிறார்கள். சொன்னால் மஸ்ஜிதுல தொழுது வெளியில போகக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து தானும் வெளியில போனாங்க. அங்கு ஆண்களும் பெண்களும் சஹாபா ஆண்களும் பெண்களும் தொழுது விட்டு வெளியே போகும் போது ஒருவரை ஒருவர் நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை போல உண்டாகியதை எச்சரிக்கை செய்வார்கள். எவ்வளவு எச்சரிக்கை செய்தார்கள் தெரியுமா? அதனால் அவர்கள் சாலையில எவ்வளவோ ஓரமாக போனாங்கன்னா அவற்றின் காதுகள் அங்குள்ள முழு வேலைகளுடைய அளவுக்கு தாய்மார்கள் அவர்கள் ஒதுங்கி போனார்கள். நல்லடியார்களே, இந்த பாடத்தை படிச்சு கொடுக்கணும். சிக்னி டிரைவர் அல்லது ஏதாவது டாக்ஸி டிரைவர் மகரம் இல்ல வீட்டுக்கு வரக்கூடிய இன்னைக்கு சாதனைக்கு வரக்கூடிய வியாபார பொருட்களை வாங்கக்கூடிய அந்த வியாபாரிகள் எனது மனைவிக்கு மகரமான ஆண்கள் அல்ல. கிடைப்பதற்கும் நாம் ஒரு பதான வியாபாரம் செய்கிறோம், ஒரு கஷ்டமாக வருகின்றார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே பொருளை விட்டுவிட்டு பணத்தை எடுத்து
அவ்வளவுதான் பேசலாம். எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவுதான் படிக்கலாம். எவ்வளவு பெண்ணை பார்க்கணுமோ அவ்வளவுதான் பார்க்கலாம். அதுக்கு அங்காறு பரிகாசம் போது அதற்கு பின்னால பார்வையுடைய 2 பார்வைகள் ஒன்றோடு ஒன்று படுவது விபச்சாரம். பெரும் பெரும் சகாபாக்கள் உங்களுடைய மாளிகையும் எனக்கு மாளிகையும் இருக்கிறது பெண்ணுடைய ஒரு ஹராமான பெண்ணுடைய கண்ணுடன் உங்களது கண்ணை நீங்கள் பார்க்க வேண்டாம். பார்வையையும் ஒன்று சேர்க்க வேண்டாம். பார்வை குறித்து விடவாங்க சொன்னாங்க. உடனே பார்வையை பார்த்துக்கணும். உடனே பார்வையை தாழ்த்தோடும். 2வது பார்வை தாழ்ந்து நஞ்சூட்டப்பட்ட பார்வைகளை அம்புகளில் ஒரு அம்பல் நஞ்சூட்டப்பட்ட அம்பு உடலிலே குத்திவிட்டால் உங்களுடைய வெட்ட நாளங்கள் எல்லாம் நஞ்சு வாழ்ந்ததாக நன்றாக பாய்ந்ததாக ஆகிவிடுவதை போல உங்களை கண்ண நீங்க அங்கும் இங்கும் செலுத்தி உங்களை உடம்புக்குள்ளா நீங்க சொல்லலாம். செட்டங்களை அசுத்தமாக இருக்கலாம். கல்களை அசுத்தமாக இருக்கலாம். இருக்காக இருக்கலாம். அல்லாஹின் மனைவியார்களே ஒரு பெண்ணுடைய உடலை இடது கரங்களால் தொடுவதை அதை யோசிக்கிறோம் தான். தொடுவது என்ன விஷயம் தான். ஒரு பெண்ணுடைய உடலை தொடுவது உங்களுடைய தலையில ஒரு ஊசி நகையின் அடையில் ஊசியோட தலையில குத்துவது பயங்கரமாக இதற்காக போடப்பட்ட தேவிகள் தெரியுமா? ஈமான் கொண்ட விசுவாசிகளே சாப்பிட வேண்டாம். சாராயத்தை கலந்து கொள்ளுங்கள். சூதாட்டத்தை கலந்து கொள்ளுங்கள். எங்கள் நாம் சொன்னா விபச்சாரத்தை கலந்து கொள்ளுங்கள் அல்ல, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்க. மோசமான அவர்களுடைய விடயத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்களுடன் இருக்கு சாதகமாக பேசுவதை கண்டால் நாம் கூடையான பகுதி அல்ல, மொட்டையான தலைப்பகுதி. வாழ்க்கை 2 சைடு இருக்கு. ஒன்று ஷாப்பானது, அடுத்தது மொட்டையானது மேற்பகுதி. சொல்றாங்க இந்த மொத்த பகுதியான அவங்க தலைப்பில் அதிகம் இப்படின்னு சொல்லணுமா? அந்த தன்னுடைய ரோகத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? விஷயம் அல்ல.
அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த விபச்சாரத்திற்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணால பாக்கியத்த காதால பேசுகிற வாயால பேசுகிற கையால திருடத்தை காலால நடக்கிறத விபச்சாரத்திலே காலுக்கும் பங்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆனால் விபச்சார நடந்து செல்வது ஆளுடைய விபச்சாரம். உனக்கு நிக்கா ஹலாலா சொல்லி எப்படியும் அனுப்ப வேண்டும் சொல்லி 1, 2, 3 நாளையும் உனக்கு தாக்கி அனுமதி தந்து உனக்கு இப்படியெல்லாம் செஞ்சு தந்து உனக்கு இதனையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கீறி கிழக்கிக் கொண்டிருக்கிறான். மழையை போன்ற கடைகளை நன்மைகளை எடுத்துக் கொண்டு வருவாங்க. நிறைய நன்மை ரொம்ப அதற்காக இருக்கும். மனிதர்கள் நீங்கள் நின்று வணங்குவதை போல அவர்களும் ஹராமும் என்று தனித்து விட்டார். உச்சத்திலே அல்ல, மக்களுக்கு முன்னுக்கு அல்ல, ஊர் மக்கள் பார்வையிலே அல்ல, மனைவிக்கு கண்முன்னிலையிலே அல்ல, உள்ளதற்கு முன்னாலே அல்ல, தெரிந்தவர்களுக்கு முன்னுக்கு இல்லை. இவரையே ஹராமுடைய கணிதற்கு முறைந்துவிட்டால் மக்களுடைய கண்களை கூடாக நினைத்து அடைவானே அல்லா பார்த்துக் கொண்டிருப்பதெல்லாம் பொருட்படுத்தாது. தெரியாதது தெரியும், பொருட்படுத்தாது. நண்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நெருங்க வேண்டாம். அது மிக மோசமான பாதை. கெட்ட செயல் மட்டுமல்ல, மோசமான இழிவான பாதையாக ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னார். அவர் விபச்சாரத்தில் ஈடுபடும் போது சொன்னாங்க, அவருடைய சட்டத்தில் ஒருத்தந்த தூஷால்லா வாங்கினா அவர் காப்பினா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்த பாவம், சாமானிய பாவம், முஸ்லிமான பாவம், வறுமை உலமாக்கள் சொல்றாங்க, வினாவுக்கும் சகோதருக்கும் வறுமைக்கும் சம்பந்தம். ஓடி 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 சம்பாதித்தா மேலானவர்களை நாம் சொல்வது, அல்லாஹ்வுடைய ஷரீஅத் சொல்வது, இஸ்லாமிய சட்டம் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒருவர் திருமணம் முடிச்சதற்கு பின்னால யாராவது இந்த பாவத்தில் ஈடுபட்டால் அவர்களை கூப்பிட்டு அது ஊசீனப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய பாவத்தை 106 கூறியவர்
வரைக்கும் நாங்க பார்த்து இந்த பொதுவாக இருந்து கொண்டு இன்னொருத்தரை பத்தி யோசிச்சு அவருக்கு கொடுத்தாங்க இந்த பொதுவாக அவர் கேட்டிருந்த வெள்ளம் இவர் கேட்டிருந்த வெள்ளம் என்று மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. தனக்குத்தானே பலனை திருத்தத்திற்காக யாரெல்லாம் அல்லாஹ் இந்த பாவமாக இருக்கிறாரோ அன்பானவர்களே காலத்துடைய தண்டனை சொல்கிறீர்கள் என்ன தெரியுமா அவரை இந்த பூமிக்கு நேர வைக்கப்படாது. சொல்லாத அவனை வைக்கிறது ஆபத்து. இவன் திருமணம் முடிந்து தனக்கென்று மனைவியை வாங்கி மனைவியோடு இருக்கும் போது மனைவி என்று ஒருவரை திருமணம் முடிந்ததற்கு பின்னால் பாதுகாக்கல்ல, எந்த பாதுகாக்கல்ல, சிந்தனைய பாதுகாக்கல்ல, நிக்காக முடிக்கல்ல, நிக்காக முடித்து சரியாக அனுபவிக்கல்ல, எல்லாத்தையும் தாண்டி 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 வந்து இந்த காலத்தில் ஈடுபடக்கூடியவன் என்ன செய்ய கண்ணால் அதிர்ச்சி அவங்க உடலிலே இருந்து கலக்கப்பட வேண்டும். கலவ வேண்டும், அதற்காக கண்ணால் அழுத்த வேண்டும். நிலைநாட்டுவது யாருடைய விளக்கம் தான். உள்ளே துரோகம் செஞ்ச துரோகி முஸ்லீமத்தை கட்டி வாங்குகிறான், குடும்பத்தை நாசத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றான். இவனுடைய முஸ்லீமத்தை பிள்ளைகளுக்கு இவங்க முஸ்லீமத்தை பரம்பரைகளுக்கு அப்பத தினா அப்பத தினா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். பிள்ளைகளுக்கு பிள்ளை அப்பாவி குழந்தைகள் அப்பாவி மனைவி இறைக்கு பின்னால் அன்னை நம்பி வாழக்கூடிய மனைவிக்கு இவன் செய்யக்கூடிய துரோகம் உடலை அங்கு எங்கும் சீரழிக்கின்றான். சொல்றாங்க அப்படியான ஒவ்வொருவரும் அவங்க நினைச்சு கொண்டே வாழணுமாம். நான் மட்டும் இந்த பூமிக்கு மேல வாழ்வதற்கு தகுதி அற்றவன், மன்னிக்க சொல்லுவதே இஸ்லாத்தின் பழக்கம். இஸ்லாமை மன்னிக்கக்கூடியது லட்சணத்தை பூர்த்தி செய்யவே நபியாக என்று சொல்லுஷன். சகோதரர்களே, கஷ்டமும் கங்கமும் நெருக்கடியும் தலை நிமித்துவார் உள்ளத்தில் நிம்மதி இடமாக்கல் அதாவது ஆயிரத்திலே எந்த விதத்திலே தனது ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக முன்வந்தாலும் உள்ளத்திற்கு நிம்மதி அல்ல, பதட்டத்தையும் இடுக்கத்தையும் இதனால ஈடுபட வெறுச்சி உண்டாகும், அன்புல வெறுச்சி. சொல்றாங்க நடந்தது திட்டமிட்டு தொடர்ச்சியாக அது சென்று திட்டமிட்டு காணும் உள்ளத்திலே எழுச்சியை இறுதியாக அறிவாளி அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு அல்லாம ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெசேஜ் பயங்கரமான மெசேஜ்.
படிச்சு காட்டுறாங்க. சொல்றாங்க இன்னத்தினா ஜெயினும் இதா காத்தஹு அல் வஸாஹு அஹ்லி பைத்திக தஅலமி. கொடுக்கணும் தானே. தினாவுடைய கடனிலே நீ எடுத்தால் என்றால் ஈடுபட்டால், அந்த பாவத்தில் ஈடுபட்டால் அந்த கடன் திருத்தி கொடுக்கப்பது எங்கிருந்து தெரியுமா? மக்களே நல்லா விளங்கிப்போங்க. சும்மா புத்தி இல்லாம இருந்தவான இந்த விஷயத்துல அங்கே பல்வேறுடைய இன்பம் தந்ததற்காக வாழ்க்கையிலே சொல்றாங்க 200 திருமணம் ஈடுபட்டிருந்தால் காசு கொடுத்து ஈடுபட்டால் நல்லா விலகிப்போ. சொல்றாங்க உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து, உங்க கூட்டத்துக்குள்ள இருந்து, குடும்பத்துக்குள்ள இருந்து அவருடைய பெருமை உங்களோட குடும்பம் சம்பாதிப்பாங்க. கஷ்டம் கேவலப்பட்டு போவாங்க. ஏழானவர்களே, நான் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். குழந்தைகளை திட்டக்கூடியவர்கள், வாலிபர்களை திட்டக்கூடியவர்கள், வாலிப யுவதிகளை சோசியல் மீடியா வழியாக சீரழிக்கக்கூடியவர்கள், அங்கும் இங்கும் ஷேர் பண்ணக்கூடியவர்கள், ஒவ்வொருவரும் ஏழு வாழ்க்கையை பரிசுத்தமாக முதலாக ஆதம் அறிவுரை என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். யாரெல்லாம் வாழ்க்கையிலே இந்த கைசேதமான பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களோ இதுவரைக்கும் அவர்களுக்காக பாவம் செய்வதற்கு தமிழையே சௌமாவுடைய கருத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவரை பாவம் செய்வதற்கு இரவுடைய கடைசி பகுதி சௌவாம் என்று சொல்லி ஆக்கி வச்சிருக்கிறார். யாராவது சௌவாமியை போகிறா சௌவாமை ஏற்றுக்கொண்டு தனிமையிலே செய்த பாவத்திற்காக தனிமையிலே அல்லாவின் பக்கம் திருத்தி ரப்படத்திலே சௌவாமிலே பாவிலே பாவ அமைப்பிலே ஈடுபட்டு எப்படி எல்லாம் சௌவாமை அடையாளம் தெரியுமா? இந்த பாவம் நிறைய போக்களை எல்லாம் அழுது 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 காரணம் எப்பெல்லாம் சௌவாக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் போங்க, அச்சு செய்யணுமா அச்சுக்கு போங்க, அரபாக்கு போகணுமா அரபாக்கு போங்க, வாழ்க்கையில வேறு அது அடையணுமா எதிர்த்தெல்லாம் நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களுடைய நாசத்துக்குரிய வழியை